இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க, இப்போ ஃபோட்டோ எடிட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபோட்டோஷாப்பு யூஸ் பண்ணி ஃபோட்டோஷாப்பு சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணி அதில் வேலை செய்வோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னாக்க ஒரு சில டைமில் கொஞ்சம் பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க நோ ரெஸ்பாண்டிங்னு வரும், இல்லை ஹேங் ஆகும். ஏன்னாக்க அது மெமரியில் அதிக இடத்த எடுக்கும். இன்னும் ஒரு சில ஃபோட்டோஷாப்பில் லேட்டஸ்ட்டாக வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 8 GB ரேம் போட்டிருக்கணும், அப்போ தான் அது ஒழுங்காக வேலை செய்யும். ஆனால் அதுக்கு மாற்றாக ஒரு சாஃப்ட்வேர் வந்திருக்கு. அது என்னன்னாக்க ஜிம்ப்னு பேர். அது என்ன ஒரு 290 295 MB வரும் அந்த சாஃப்ட்வேர். நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் என்னென்ன வேலை செய்கிறீங்களோ அது ஃபுல்லாக அதில் வேலை செய்யலாம். இன்னும் சொல்ல போனாக்கா அதில் இல்லாத வசதிகள் நிறைய அதில் இருக்குது. அருமை ஃபோட்டோஷாப்பே மிஞ்சிற அளவுக்கு அது இருக்குது. இதில் என்ன ஒரு விசேஷம்னாக்கா, இது அவங்க ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இப்போ ஃபோட்டோஷாப்லாம் காசு கொடுத்து தான் வாங்கணும், அப்படி இல்லைனாக்க நம்ம கிராக்கு இதை தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது அப்படி கிடையாது, ஃப்ரீயாகவே விடுறாங்க. அருமையாக இருக்கு, நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். அதாவது MS வேர்டில் பெயிண்டில் வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி ஈஸியாக இருக்குது. சல்லுன்னு வந்துக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டம் போடுறதா இருந்தாலும் டப் டப்புன்னு அந்த இதை டூவில் செலக்ட் பண்ணி அப்படியே இழுத்தோம்னாக்க அப்படி கட்டம் வந்துடும். ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி பண்ணுறதுக்கு. சரி, இப்போ அந்த சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த சாஃப்ட்வேருடைய பேர் ஜிம்ப். நான் இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டேன். ப்ரோசஸிங் நடந்துக்கிட்டு இருக்கு. இதான் அந்த வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை இப்போ நான் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த பாருங்கள், டவுன்லோடு ஜிம்ப். அது 2.10.22 இருக்குது டைரக்ட்லி. இது இப்போ 2021 விட்ட லேட்டஸ்ட்டு வெர்ஷன் இது. ஓகே, இப்போ நான் இதை ஒரு கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாக்க இந்த பாருங்கள் வந்துருச்சு. அதாவது 229 MB தான் இருக்குது. ரைட்டு, இதை அப்படியே இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். இதுக்கு ஆக்டிவேஷன் கீ எதுவும் கிடையாது. இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் வேலை செய்ய வேண்டியது தான். ரைட்டு, நான் ஏற்கனவே டவுன்லோடு பண்ணிட்டேன், அதனால் இதை நான் இப்போ டவுன்லோட் பண்ணல. இதை நான் கேன்சல் கொடுத்துக்கிறேன். எஸ், ஓகே. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் நெட்டையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரி, இப்போ இந்த சாஃப்ட்வேரை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ அதுக்கு டவுன்லோடு போகணும். நான் அதில் தான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் டவுன்லோட்ஸில் ப்ரோக்ராம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பாருங்க ஜிம்ப் இது இருக்குது. இப்போ இதை நான் ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் கொடுக்குறேன். இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா செலக்ட் இன்ஸ்டால் மோட் அப்படின்னு வரும். அது இன்ஸ்டால் ஃபார் ஆல் யூசர்ஸ் அப்படின்னு இருக்கும். அடுத்தது இன்ஸ்டால் ஃபார் மீ ஒன்லி அப்படி இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்ஸ்டால் ஃபார் மீ ஒன்லி அதை கொடுத்துக்கிறேன். ரைட்டு, ஓகே. இப்போ எந்த லாங்குவேஜில் இன்ஸ்டால் ஆகணும்னு கேட்குது. இங்கிலீஷ். ஓகே, அதே விட்டுருங்க, இங்கிலீஷ்லேயே இருக்கட்டும். ஓகே கொடுத்துட்டோம்னாக்க இது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் கஸ்டமைஸ் இருக்கும், அதெல்லாம் வேணாம். இங்கே இன்ஸ்டால் இருக்கு, கேன்சல். இந்த கஸ்டமைஸ் இருக்கிறது எதுக்குனாக்கா, இப்போ வேறு ஒரு டிரைவில் நம்ம இன்ஸ்டால் பண்ணதாக இருந்தாக்கா இதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு சி டிரைவில் அதிகமாக இடம் இருக்குது, கிட்டத்தட்ட அது 80 GB மேலே இருக்குது. அதனால் நான் சி டிரைவில் டிஃபால்ட்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதை இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டே வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் இன்ஸ்டால் ஆகாத மாதிரி அப்படியே நிற்கும். நீங்கள் க்ளோஸ் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், இதே இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். இட்ஸ் ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். இப்போ என்ன கொஞ்ச நேரத்தில் இந்த இன்ஸ்டால் ஆகி முடிய போகுது.
அவ்வளோதான் இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. கம்ப்ளீட் த ஜிப் செட்டப் விசார்ட் வந்துருச்சு. அவ்வளோதான், இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து ஃபினிஷை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணுவோம். இது வந்து ஸ்டார்ட் ப்ரோக்ராமில் பாங்க, ஆல் ப்ரோக்ராம்ஸ், ஸ்டார்ட் மெனுவில் போய் ஆல் ப்ரோக்ராம்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஜிம்ப்னு வந்துருக்கு. இந்த பாருங்க, இங்கே மேலே இருக்குது பாருங்க, ஜிம்ப் 2.10.22 இது வந்துருக்குது. இதான் லேட்டஸ்ட் வெர்ஷனு. ரைட், இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த சாஃப்ட்வேர் வந்து அதோட ஃபைல் எல்லாம் லோட் ஆகுது. அதோட ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆகிடும். அதான் பாருங்க, அதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு இது மாதிரி தான் இருக்கும். எஸ் ரைட், ஓகே. இப்போ ஃபைலில் போய் நியூ புதுசாக ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்கி ஓகே அது கொடுத்துட்டோம். இது மாதிரி வந்துட்டு பாருங்க, தான் இங்கெல்லாம் டூல் இருக்குது. இப்போ பாருங்கள், இதை பிடிச்சி இந்த இடத்துல இப்போ இது மாதிரி அப்படி இழுக்கலாம். ரைட்டு, இதே மாதிரி ஃபோட்டோஷாப்லேயும் இருக்குது, இதில் இருக்குது. இதே மாதிரி இந்த எல்லா டூலையும் ஒவ்வொரு மாதிரி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க மாட்டேன். ஃபோட்டோஷாப் தெரிஞ்சவங்க இதில் ஈஸியாக வேலை செஞ்சுருவாங்க. எஸ் ஓகே, இது மாதிரி தாங்க டவுன்லோடு பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கணும். சரி, ஓகே. நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி வேலையை பார்த்துக்கோங்க. இது வந்து நிறையா இமேஜ் ஃபார்மேட்டை வந்து சப்போர்ட் பண்ணும். லைக் ஃபோட்டோஷாப் மாதிரியே தான். இட்ஸ் ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.